சிஎல்ஹெச்ஆர், சிஎல்னா வானம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். ஸோ லைக் சிஎல்ஹெச்ஆர் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மிக முக்கியமான முத்திரையை பதிச்ச ஒரு நிறுவனமாக உருவாயிருக்கு. இது எங்களுடைய இரண்டாவது அவதாரம். முதல்ல மாஃபா உங்களுக்கு தெரியும். மாஃபானா நம்பிக்கை. மாஃபா நிறுவனம் தொடங்கி ஒரு 18 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் 1000 கோடியை ரீச் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அதே துறையில் சிஎல்ஹெச்ஆர் உருவாக்கப்பட்டது. அது உருவாகி இன்னைக்கு 11 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. நாங்கள் மாஃபாவில் 18 ஆண்டுகளில் சாதித்த அந்த 1000 கோடியை இங்கே 1 ஆண்டுகளில் சாதித்தோம். அந்த 2000 கோடின்றது அடுத்த 2 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த 4 ஆண்டுகளில் இது 6000 கோடியாக உருமாற்றுவதற்கு அந்த இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம். அதை தான் இன்னைக்கு அறிவித்தோம். பீப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறது. எப்படி பில்கேட்ஸ் முதல்ல அவர் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்தப்போ எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு MS-DOS கொண்டு வந்தாரோ, அதே போல் நாங்கள் இப்போ இந்த ஹெச்ஆர் துறைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இந்த பீப்புள் ஓஎஸ்ன்னு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ஏஐ அடங்கியிருக்கும், செயற்கை நுண்ணறிவு அடங்கியிருக்கும், இதில் அடங்கியிருக்கும். இதில் எல்லா அம்சங்களும் ஹெச்ஆர் ஒரு மனிதன் கம்பெனியில் வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அந்த லைஃப் ஒவ்வொரு அம்சங்களும் ஒரு மனித வளத்தை ஒரு நிறுவனத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. ஸ்டாஃபிங், ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அந்த மனித வளங்களை நல்ல ஒரு எம்ப்ளாயீஸாக அவங்கள உருமாற்றுவதற்கு அவங்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான அவங்க அந்த நிறுவனத்துடைய உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ என்கேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அது எல்லாமே கொடுக்கறது அந்த டெவலப்பில் வருது. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டுங்கிறது அந்த மனிதவள கட்டமைப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் சர்வீசஸ், பேரோல், கம்ப்ளைன்ஸ், இதெல்லாம் அதில் வரும். இது ஒரு எண்ட் டு எண்ட் ஹெச்ஆர் கம்பெனியாக சிஎல்ஹெச்ஆர் உருவெடுத்திருக்கிறது. இது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய தமிழகத்தில் எங்களுக்கு அடுத்து இந்த துறையில் இருக்கிறவங்க ஒரு பாதிக்கும் கீழே தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்கிறோம். இந்தியா முழுக்க இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். முதல் இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம்.